ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, எங்கிருந்தாலும் உடனே அவசர அவசரமாக உன்னை கூப்பிட்டுருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயம் மாறணும்னு நினச்சியோ, எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சியோ, அதற்கேற்ப மாற்றத்தை தான் வரவழைக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ என்னவோ வெற்றிங்கிறது உனக்கு சுலபமாக கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய வெற்றிங்கிறது நீ என்ன செய்கிறாய் என்பதை விட உன்னுடைய கனவு எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த வெற்றியை அடைவதற்காக நீ எவ்வளவு கடுமையாக உழைச்ச, அந்த கனவை நீ எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறாய் என்பதை பொறுத்து தான் உனக்கு வெற்றி அமையும். சும்மா நீ ஆசைப்பட்ட உடனே அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுத்து விட மாட்டேன் என் செல்லமே. நீ ஆசைப்பட்டதை அடைவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறதையும் நான் பார்ப்பேன். அதை அடைவதில் நீ எவ்வளவு தீவிரமாக இருக்கிறாய் என்பதையும் நான் நிச்சயமாக பார்ப்பேன். அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பலவீனம் அன்பாக தானே இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் அதை வச்சே உன்னை ஏமாற்றி அவங்க காரியத்தை எல்லாம் சாதிக்க நினைக்கிறாங்க. அன்பின் வலிமை என்பது வெறுப்பின் வலிமையை விட மிக பெரியது தான். ஆனால் எல்லாருக்கும் அன்பு செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையே, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு பிடித்தவரின் சுயரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி, அவங்கக்கிட்ட பேசாத மாதிரி, பழகாத மாதிரி தள்ளி நின்றுப்பாரு. அவர்களின் உண்மையான முகம் என்ன, அவங்களுக்கிட்டேருந்து நீ விலகி போனினா, அவங்களுக்கு நீ தேவைப்படலைன்னா என்னென்ன செய்வாங்கன்றது உனக்கு தானாகவே புரிய வந்துவிடும் என் செல்லமே. நீ ஆசைப்படுறதெல்லாம் நீ போட்ட வயலில் முளைஞ்சிடாது. நீ எதை விதையாக போட்டியோ அதுதானே முளைக்கும். அதே போல தான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா அதற்கான செயல்களை நீ விதையாக போட்டு வைத்திருக்க வேண்டும். நான் யாருக்குமே நல்லது செய்ய மாட்டேன், யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாரும் உதவி செய்யணும், எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு கேட்டால் எப்படி என் செல்லமே? நீ எதை விதையாக போட்டியோ அதுதானே உனக்கு முளைக்கும். நீ முதல்ல நல்லதை செய், நல்லதை நன, அது நாளைக்கு பல மடங்காக உனக்கு அறுவடையாகும். எல்லார்கிட்டையும் போய் நான் நல்லவன், நான் எதுக்காக தான் செஞ்சேன், அதுக்காக தான் செஞ்சேன்னு உன்னை பற்றி உண்மைகளை எடுத்து சொல்லி நிரூபித்து கொண்டே இருப்பதை விட யாரிடமும் பேசாமல் இருந்து விடலாம் அல்லவா? நீ எதை பார்க்கணுங்கிறத உன்னுடைய கண்கள் தீர்மானிக்கட்டும். எதை பார்க்க வேண்டாம் என்பதை உன்னுடைய இமைகள் தீர்மானித்து மூடிக்கொள்ளட்டும். கண்ணில் பார்க்குறதையெல்லாம் சரின்னு நினச்சிட வேணாம் என் செல்லமே. பார்ப்பதற்கு கண்களை கொடுத்த நான் சில விஷயங்களை நீ பார்க்கக்கூடாது, கண்ணை மூடிக்கிறணுங்கிறதுக்காக தானே இமைகளையும் கொடுத்து வச்சிருக்கேன். எது நல்லதோ அதை பாரு, எது தேவையில்லையோ அதை உன் இமைகளை மூடிக்கொண்டு ஒதுக்கி வைத்துவிடு. ஆனால் உன்னுடைய லட்சியம் என்பதில் மட்டும் உன் இதயம் எப்போதுமே முழு ஈடுபாட்டோடு இருக்கட்டும். சில விஷயங்களுக்காக, சில மனிதர்களுக்காக நீயும், அதனால தானே அவங்க உன்னை எட்டி உதச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்திலும் கவனமாக இருந்து கொள் என் செல்லமே. ஒருவருடைய உண்மையான குணத்தை நீ சோதிச்சு பார்க்கணும்னா அவர்கிட்ட பணத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து பாரு. அவங்க யாருங்கிறத உனக்கு தானாகவே புரிய வச்சிருவாங்க. ஏன்னா காசு இல்லாத வரைக்கும், பணிவோடு இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் உண்மையானவனாக இருப்பான். காசு பணம் வந்துட்டா, அதிகாரமும் பதவியும் கிடச்சிட்டா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது என் செல்லமே. ரொம்ப அரிதாக எப்போதாவது தானே உன் வாழ்க்கையில் பகலில் தூங்கி திடீர்னு மாலையில் எந்திரிக்கும் போது ஐயோ விடிஞ்சிருச்சு போல இருக்குன்னு தெரியாமல் குழம்பி தவித்திருக்கிறாய். அந்த நாட்கள் எல்லாம் எவ்வளவு அழகான நாட்கள். எப்போதோ நீ சின்ன வயசில் ஏதோ ஒரு சமயத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு தானே. உனக்கே தெரியாமல் பகலில் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது வெளிச்சமாக இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ நைட்டில் தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறோமா, இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிருச்சான்னு எப்போதாவது தானே யோசித்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கம் இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்பதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் கவலைகளை குறித்து நீ கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்தின நான் இனிமேலும் நிச்சயம் உன்னை வெற்றிகரமாக வழிநடத்தி செல்வேன். உன் வாழ்க்கை சரிந்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை சரித்திரம் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உன்னுடைய எண்ணமும் செயலும் நீ ஆசைப்பட்டது போலவே இருக்கும்படி நான் செய்வேன். சக்கரம் ஒரு சில முறை சுற்றினாலே அந்த களிமண்ணிலேருந்து அழகான பானையை உருவாக்கிடுறாங்க. ஆனால் இந்த பூமி எத்தனை கோடி முறை சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் மனிதன் இன்னும் தெளிவான ஆளாக மாறாமல் அந்த களிமண் போலவே இருந்து கொண்டிரு. என் அன்பு பிள்ளையே, நீயாவது அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. மனிதர்கள் எல்லாம் இயற்கையை அழித்ததால் தான் இப்போது இயற்கை சரியாக திட்டமிட்டு மனிதர்களை ஒவ்வொரு காலகட்டமாக அழிச்சுக்கிட்டே வருது.
நீயாவது யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இயற்கையை அழிக்காத ஆளாக எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன் வாழ்வில் இனிமேல் நான் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி நீயே ஆச்சரியப்படும்படி பல மாற்றங்களையும் உருவாக்கத்தான் போகிறேன். நல்லதே நடக்கும்.